செஞ்சு என்ன விட்டுருங்க. ஐயோ மேடம், மேடம் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மேடம். மன்னிப்பா? உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா, தண்டனை தான். ஸ்டாப் இட் மந்த்ரா. என்ன மந்த்ரா இது? எதுக்காக இவர் அடிக்கிறீங்க? இவர்தான் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. நல்ல நேரத்துக்கு வந்தீங்க சார், இல்லனா இந்த ராட்சசி என்ன அடிச்சே கொன்னு இருப்பா. ஃபர்ஸ்ட் டேக் ஹிம் அவே. என்ன மந்த்ரா பண்றீங்க? எதுக்காக இப்ப இவர் அடிச்சிட்டு இருக்கீங்க? சாரி சார், ஒரு பச்சை குழந்தைய இவன் கடத்தினத என்னால தாங்கிக்க முடியல, அதான் கோவப்பட்டுட்டேன். நம்ம பர்சனல் ஃபீலிங்ஸ்லாம் கடமைக்குள்ள கொண்டு வரக்கூடாது மந்த்ரா. சத்யா குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு தனி டீம் போட்டிருக்கோம். அதை விசாரிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அதுல தலையிட உங்களுக்கு உரிமை இல்ல, புரிஞ்சுதா? புரியுது சார், ஐம் சாரி. சொல்ல போனா இப்ப நீங்க எந்த கேஸ்லயும் இல்ல. முதல்ல உங்க சர்டிபிகேட்ஸ் கொண்டு வந்து சத்யா பிரகாஷ் முன்னாடி காட்டி நீங்க தான் மந்த்ராங்கறத ப்ரூவ் பண்ணுங்க. அத முதல்ல செய்யுங்க. அப்ளை பண்ணிருக்கேன் சார். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் வீக் குள்ள என் கைக்கு வந்துரும். I will do whatever you said, sir. ஓகே, இனிமேல் அந்த லிங்கம் கேஸ்ல நீங்க தலையிடாதீங்க. அவரை நீங்க அடிச்ச வேகத்தை பார்த்து நானே பயந்துட்டேன். ஒரு பொண்ணா என்னால அவனை மன்னிக்க முடியல சார். சொல்ல போனா தாங்கிக்க முடியல. That's why I was taken over. I'm really very sorry, sir. It's all right. Self control ரொம்ப முக்கியம். Take care. Yes, sir. அந்த டாக்டர் வீட்டுக்கு போன உடனே மயக்கம் தெளிஞ்சிருன்னு சொன்னாங்கல்ல? அப்படி இல்லக்கா, அவங்க கொடுத்த தூக்கு மாத்திரை எப்படியும் கண்ணு முழிக்க 6 மணி நேரமாவது ஆகும். 6 மணி நேரம் ஆச்சேடி, இன்னும் முழிக்கலையே. அக்கா இன்னும் எதுக்கு பதட்டப்படுறீங்க? குழந்தை இருக்கு. இந்த விஷயத்த கார்த்திக் கிட்ட சொல்ற அளவுக்கு இங்க யாருமே இல்லையே. அதுக்கப்புறம் என்னக்கா பயம்? இல்லடி, முதல்ல எப்படி அவசரமா டிஸ்சார்ஜ் பண்ணோம்னு சுஜாதா கிட்ட போய் சொல்லணும். அப்புறம் மாப்பிள்ளை கிட்ட வேற தனியா போய் சொல்லணும். 2 பேரும் ஒரே நேரத்துல பேசினா நான் யாரை சமாளிக்க முடியும் சொல்லு? அதெல்லாம் நீங்க திறமையா சமாளிச்சிருவீங்கக்கா. சுஜாதா, அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டமா? என் குழந்தை இதோ இங்க பாரு. எந்திரிக்காத, படு படு. நீ பெத்த குழந்தை எவ்வளவு சமத்தா படுத்திருக்குன்னு பாரு. அம்மா நல்லா வளர்த்தியா இருக்காலம்மா. உங்க அண்ணன் மாதிரியே கைகால்லாம் நீளமா இருக்கு பாரு. முகம் கூட ஒன்ன மாதிரி இருக்கு பாரு. ஆமாம்மா. செல்லம் பாப்பா எங்க இருக்கு? பாப்பா பாப்பா அம்மா வேண்டான்னு முடிவு பண்ணிட்டியாடா? பட்டனை இப்படி விட்டுட்டு போறதுக்கு எப்படிடா மனசு வந்தது? அம்மா விட்டுட்டு எங்க போன? ஏன் போன? எங்க இருக்க மக பாப்பா? பசிக்குதா? பால் குடிச்சியா? மகா பாப்பா 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 மோனி, சித்திக்கு உடம்பு சரியில்லடா. சித்தப்பா, மகா பாப்பா இனிமே வரமாட்டாளா? போயிட்டா மோனி, பாப்பா போயிட்டா.
அப்ப இந்த அம்மா வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. இந்த அம்மா முகத்தை கூட பார்க்காம போயிட்டா. எத்தனை குழந்தைங்களை நான் கொஞ்சிருப்பேன், எத்தனை குழந்தைங்களை நான் சீராட்டி இருப்பேன். மகாபாப்பாவை நான் தொட்டு கூட பார்க்கல மோனி. என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன் போயிட்டேன் போயிட்டேன் மோனி. மகாபாப்பா எங்க இருக்க? ஏன்னு விட்டுட்டு போன? வா மகாபாப்பா, வா வா. பிரகாஷ், என்ன பிரகாஷ் இது? அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? அவ எப்படி புலம்பிட்டு இருக்கா பாருங்க. மகாபாப்பா, மோனி, சித்திக்கு உடம்பு சரியில்லடா, டிஸ்டர்ப் பண்ண கூடாது. வா நம்ம போலாம். வா போ சந்தோஷ். மகாபாப்பா திரும்பி வந்துருச்சல்ல. எங்கடா இருக்க? என்னடா பண்ற? வந்துருடா செல்லம். மகாபாப்பா, மகாபாப்பா. சத்யா, மகா விட்டுட்டு போல சத்யா. திரும்ப வருவா சத்யா, என்ன நம்ப. நிச்சயமா அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு உன்னை தேடி வருவா. நம்ப சத்யா. நீங்க பேசாதீங்க. என் மகாபாப்பாவை எல்லாரும் சேர்ந்து தான் தொலைச்சிட்டீங்க. உங்களாலதான் மகாபாப்பா என் மேல கோவமா இருக்கா. மகாபாப்பா, இந்த அம்மாவை நீ மன்னிக்கவே மாட்டியா? திரும்ப வந்துரு. அம்மாவுக்கு மனசெல்லாம் வலிக்குது. வந்துருமா? வரமாட்டியா மகா? போங்க, அப்படி போய் உட்காருங்க. அஞ்சலி வாமா. வாங்க குணா. வாங்க. அக்கா எப்படி இருக்கா? என்னம்மா, காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆமாம்மா, போயிட்டு வந்துட்டேன். லக்ஷ்மி அம்மா காஃபி போட்டு கொடுத்தாங்க. குணா வந்தாரு. சரி, 2 பேரும் அக்காவை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அவளை பாக்குறதுக்கே சங்கடமா இருக்கு. எப்படி பேசுறது, என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. குழந்தைய பறிகொடுத்த வேதனை ஒரு பக்கம், பச்சை உடம்பு வேற என்ன. அவ ரொம்ப கஷ்டப்படுறாமா. பிரகாஷ் சத்யா விட்டு எங்கேயும் நகரவே இல்லை. ஆனாலும் அவனால எந்த ஆறுதலும் சொல்ல முடியல. ஐயா, நாங்க போய் சத்யானிய பார்க்கலாங்களா? போய் பாருங்க. போங்கம்மா, போய் பேசுங்க. 4 மனுஷங்களை பார்த்ததான் அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். கூட்டிட்டு போமா அஞ்சலி. சத்யா அவ ரூம்ல தான் இருக்கா. போங்க மாமா. வா அஞ்சலி. வாங்க குணா. வா குணா. அண்ணா, அக்காக்கு எப்படி இருக்கு மாமா? நீ பாரு. அக்கா, அண்ணா, அண்ணி இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து மேல இல்லையா? இல்ல குணா, மகா எங்களை விட்டு போனதை இவளால தாங்கிக்க முடியல. எல்லாம் என்னாலதான். எங்க 2 பேரையும் அண்ணி சேர்த்து வைக்க போய் தானே எங்க அப்பா இந்த அக்கிரமத்தை பண்ணியிருக்கான். அண்ணா, என்னால அந்த குற்ற உணர்ச்சியை தாங்க முடியலண்ணே. நாம பேசி என்ன போதா? மகா பாப்பா திரும்ப வரணும். அது வரைக்கும் சத்யாவை யாராலையும் தேத்த முடியுமான்னு தெரியல. அக்கா. அண்ணி, அண்ணி. குணா, உங்க அப்பா இப்படி பண்ணிட்டாரு. ஒரு பச்சை குழந்தைய பிச்சை எடுக்கிறவ கிட்ட கொடுத்துட்டாரு. பாப்பா போயிட்டா, பாப்பா போயிட்டா, என்னை விட்டுட்டு போயிட்டா. பெத்த குழந்தைய காப்பாத்த துப்பு இல்லாத இந்த அம்மா வேண்டான்னு போயிட்டா. எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ? அண்ணி, மன்னிப்பு கேட்கறதால உங்க வேதனை தீரும்னா 1 கோடி தடவை உங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்கிறேன். அண்ணி, நான் என்ன பண்ணி உங்க வேதனையை தீக்கிறதுனே தெரியல. எனக்கு நீங்க படுற வேதனையை பார்க்கும்போது என் நெஞ்சே பதறுது. அண்ணி, விடுகுணா, நீ பேசுறத புரிஞ்சுக்கிற நிலைமையில அவ இப்ப இல்ல. அவளுக்கு கொஞ்சம் மன ரீதியா பிரச்சனை இருக்கு. இப்ப எதுவும் பேச வேண்டாம். மாமா, அக்காவோட நிலைமை மோசமாயிட்டே போகுது மாமா. இவளோட மனசுக்கு மருந்து மகா தான் அஞ்சலி. ஒண்ணு மகா கிடைக்கணும், இல்ல மகா எங்க இருந்தாலும் நல்லா இருக்காங்கிற நம்பிக்கை சத்யாவுக்கு வரணும். அந்த நம்பிக்கை கொடுக்க தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவோ பேசி பார்த்துட்டேம்மா. இன்னும் இவளால அந்த வேதனையில இருந்து மீள முடியல.
டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன்னு மாப்பிள்ளை சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. பாப்போம். அத்தை, நீங்க இவளுக்கு சாப்பாடு கொடுங்க, நாங்க வெளியே இருக்கோம். வா. சத்யா, சாப்பிடுமா. ஏமா வேண்டாங்கிற? பச்சை உடம்புக்காரி, சாப்பிடலன்னா உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமா? பச்சை உடம்புக்காரி மட்டும்தானே நானு குழந்தைய பறி கொடுத்துருக்கேன். அது கொண்டு வந்து தர முடியுமா உன்னால? மா, உன் மகா வருவாம்மா. உன் மகா உன்னை தேடி வருவா. 1000 மைலுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் பெத்த பிள்ளைக்கு தாய் வேணும்னு தோணுச்சுன்னா அம்மாவை தேடி ஓடி வருவாம்மா. உன் மகா வருவாம்மா. அவ வரும்போது நீ தெம்பா இருக்க வேண்டாமா? இத பாரு, கொஞ்சமாவது சாப்பிடு. நானே ஊட்டி விடுறேன் இரு. எனக்கு வேண்டாம்மா. ஏய் போய் மாப்பிளைய கூப்பிடு. சத்யா, சத்யா, எங்க அப்பனால நிறுத்தவே முடியாதுண்ணே. என்ன சொல்லி? அம்மா கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வாங்க. சரி. குணா, நீங்க கீழே இருங்க. இல்ல அஞ்சலி, என்ன பிரச்சனை? இல்ல குணா, இது லேடிஸ் விஷயம். நீங்க கீழே இருங்க. சரி. சத்யா, அத்தை என்னாச்சு? பால் கட்டி போய் இவ அவஸ்தைப்படுறா. இவளால வலி தாங்க முடியல. என்னத்தை பண்றது? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா? இங்கிலீஷ் வைத்தியம் இதுக்கு ஒத்து வராது. கை வைத்தியமாவே செஞ்சிடலாம். நீங்க போய் மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்க. மல்லிப்பூ. சரி. சரி. சத்யா, கொஞ்சம் பொறுத்துக்குமா. அஞ்சலி, கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு வாங்க. கொஞ்சம் பொறுத்துக்குமா. அத்தை, இந்தம்மா. இந்தாங்க மல்லிப்பூ. என்ன மாப்பிள்ளை இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எவ்வளவு வேணும்னு தெரியாதா? சரி, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. சத்யா, எதுக்கு இப்படி சுஜாதாவை போட்டு பாடாப்படுத்துற? ஆபரேஷன் பண்ண உடம்பு எதுக்கு பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு அவசரமா கூட்டு வரணும்? ஒரு வாரம் இருந்து உடம்ப தேத்திட்டு கூட்டிட்டு வந்தா என்னமா? மாமா, அத்தைக்கு எப்பவுமே நம்ம வீடுதான் வசதி. அங்க வச்சு சுஜாதாவை பார்த்துக்க அவங்களுக்கு பிடிக்காது. என்னங்கக்கா, பிடிங்க. ஐ, வாங்க 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 மகாலட்சுமி வாங்க. நீ எதுக்கடி மகாலட்சுமி வீட்டுக்கு வான்னு சொல்ற? உன்னை யார் மகாலட்சுமி பேர் வைக்க சொன்னது? பொம்பளை குழந்தை வீட்டுக்கு வந்தா மகாலட்சுமி தானே கூப்பிடுவாங்க. நீ எதுக்கு எரிஞ்சு விழற? போதும் போதும், உள்ள வாமா. ஏமா, மாப்பிள்ள வரேன்னு சொல்லியிருந்தாரா? என்னாச்சு? இல்லப்பா, மீட்டிங் முடியலையா, அதான் வரல. அப்படியாமா? அப்புறம் சுஜா, பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் அலுப்பாதான்ப்பா இருந்துச்சு. பாப்பாவை கொஞ்சிட்டே வந்தனா ஒன்னும் தெரியல. சுஜாதா, குழந்தை கொடுமா. மாமா, சோ கியூட். மாமா உட்காரு. மாப்பிள்ள எப்படி இருக்காரு? அவருக்கு என்னப்பா, நல்லாதான் இருக்காரு. சம்பந்தி அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும். கடவுளே, எங்களை வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்ட. கடைசி வரைக்கும் இந்த குழந்தை இங்கேயே நிலைச்சிருக்கணும். இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது. தானா வளர்ந்து பயிரா தழைச்சு நிக்கணும். காப்பாத்து தெய்வமே. அத்தை, இங்க வாங்க. என்னடி? சாமி கும்பிட்டுட்டு போதும், முதல்ல குழந்தையை தூக்கி கொடுங்க. அடிக்குட்டி, ரொம்ப அழகா இருக்கா. செல்லக்குட்டி, குட்டி. அம்மா கிட்ட போமா. எங்க பாத்தீங்களாங்க, குழந்தை அப்படியே சுஜாதா மாதிரியே இல்ல? செல்லம். இத பார்த்தா எனக்கு சத்யாவோட குழந்தை தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த நேரத்துல எதுக்குங்க அதிர்ஷ்ட கெட்டவளோட பேச்சு? பாய கழுவு சரோஜா. பெத்த பிள்ளைய பார்க்காம யார்கிட்டயோ பறி கொடுத்துட்டு நிக்கிற. அவனை பத்தி இப்படி இரக்கம் இல்லாம பேசுற. என்ன மனுஷினி? அந்த குடும்பமே கலங்கி நிக்குது. அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ரொம்ப காலமா குழந்தை இல்லாம குழந்தைய பெத்திருக்கா. இப்ப அந்த குழந்தைய பறி போயிருச்சேன்னு இடிச்சு போயிருக்காங்க. எனக்கே வேதனையா இருக்குப்பா. நாளைக்கே சத்யாக்காவை பார்த்து ஆறுதல் சொல்லணும். வேணா சுஜாதா, சத்யாக்காவே இப்போ மகா பாப்பா காணாம போன வருத்தத்துல இருக்கா. அவகிட்ட போய் இத பத்தி விசாரிச்சா அவளுக்கு மறுபடியும் மகா பாப்பா ஞாபகம் வந்துடும். நாம எதுக்கு அதை ஞாபகப்படுத்தணும்? அதுவும் சரிதான். சத்யாக்காவை எதேச்சியா பார்க்கும்போது ஆறுதல் சொல்லிக்கலாம். சத்யாக்காவுக்கு ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியல சுஜாதா. ஏய், இந்த பேச்சை நிறுத்து. எந்திரி, எந்திரிங்கிற. அம்மோ, என் செல்ல குட்டி, என்ன வேணும் உங்களுக்கு? இதே மாதிரிதான் சத்யாக்காவும் குழந்தைய கொஞ்சிட்டு இருந்திருக்கணும்.
பாவம் மகா பாப்பா இல்லாம தவிச்சிட்டு இருக்கா. அவ குழந்தைய திருன்னு அந்த லிங்கத்தை விட அந்த பிச்சை எடுக்கிறவ கிட்ட இருந்து குழந்தைய வாங்கினவங்க தான் கேவலமானவங்க. என்னடி பேசுற? என்ன பேசுற? பின்ன பிச்சை எடுக்கிறவ கிட்ட இருந்து குழந்தைய வாங்கினா அவங்கள விளங்குவாங்களா? 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 சொல்லுங்க, விளங்குவாங்களா? அந்த குழந்தைய வாங்கின பொம்பளை கூட காசு இல்லாத குறைக்கு தான் அந்த குழந்தைய வித்துருக்கா. ஆனா அந்த கேடு கெட்டவங்க காசு இருக்கிற திமிர்ல யாரோட குழந்தைய வாங்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. நீ சொல்றது சரிதான் தரணி. மத்தவங்க குழந்தைய வாங்கி அவங்க குழந்தைன்னு நினைக்கிறவங்கள தெருவுல நிக்க வச்சு சுட்டு கொல்லணும். கரெக்ட் மாமா, கரெக்ட். இந்த மாதிரி செய்ய அவங்களுக்கு எப்படிதான் மனசு வருதோ? உண்மையிலேயே வெக்கம், மானம், சூடு, சொரணை, ஈவு இறக்கும் எதுவுமே இல்லாதவங்க தான் இந்த மாதிரி ஒரு செயலை செய்வாங்க. அவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்க, தொலைஞ்சாங்க. நான் இப்ப சொல்றேன் சுஜாதா, இந்த மாதிரி குழந்தைய வாங்குறவங்க எல்லாரும் நாசமா போயிடுவாங்க. என் சாபமும் என் வயிற்றுச்சலும் சும்மாவே விடாது அவங்கள. அவங்க மண்ணோட மண்ணாதான் போவாங்க, உருப்படவே மாட்டாங்க அவங்க. ஏண்டி, குழந்தைய பெத்து என் பொண்ணு வீட்டுக்குள்ள வந்திருக்கா, அவ காது பட பேசுற பேச்சாடி இது? நீ ஒரு புள்ளைய பெத்திருக்க, அறிவில்ல உனக்கு? 4 நல்ல வார்த்தைய பேச கத்துக்கோ. பெத்த புள்ளைய ஜாகிரதையா பாத்துக்க உங்க அக்காக்கு துப்பு இல்ல. இந்த லட்சத்துல ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாபம் கொடுக்க வந்துட்டா. போய் காஃபி போட்டு கொண்டு வா. போடி. காஃபி போட்டுட்டு வரத்த. ஆனா ஒண்ணு, என் அக்கா குழந்தைய பிச்சை எடுக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கினவங்க நாசமாத்தா போவாங்க. அவங்க கை கால் சத்தியமா விளங்காம போயிடும். சைக்காட்ரிஸ்ட்னா கிளினிக்கு தானே வர சொல்லுவாங்க, இங்க எதுக்கு வர சொன்னாங்க? அவங்க சொன்னதுல ஒரு காரணம் இருக்கும். நீ வா வா சத்யா. சத்யா, என்னாச்சு? இங்க இருக்கிறது எனக்கு பெரிய சித்திரவதையா இருக்கு. அவங்க கவுன்சிலிங் கொடுக்குறாங்களா இல்ல சித்திரவதை செய்யறாங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல. சத்யா, டாக்டர் வந்துட்டாரு, அவரை போய் பார்க்கலாம். வா. ஹாய் பிரகாஷ். சத்யா, இவர் தான் நான் சொன்ன டாக்டர். ஹவ் ஆர் யூ சத்யா? டாக்டர், இவ கொஞ்சம் அப்செட்ல இருக்கா. வழக்கமா கிளினிக்ல வச்சு நான் தர்ற ரெகுலர் கவுன்சிலிங்கை விட இந்த மாதிரி திறந்த வெளியும் பசுமையும் பெரிய மாற்றத்தை தரும். நீங்க ஒரு நேர்மையான ஆபீசர். நீங்க என் கிளினிக் வந்து போனீங்கன்னா எப்படா குற்றம் சொல்லலாம்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியா போயிடும். உங்க மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கு அது இதுன்னு பேசி ரொம்ப பெருசாக்கிடுவாங்க. இது ஒரு கேஷுவல் விசிட்டா இருக்கட்டுமேன்னு தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். நாம மகாவை தவிர வேற எது வேணாலும் பேசலாம், ஓகேவா? மகாவை தவிர பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. It's okay, it's okay. எதுக்கு நீங்க மறக்கணும்? அப்படியெல்லாம் இல்ல சத்யா. மகாவை தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா மகா தான் முன்னாடி இருக்கா, அதான் உண்மை. எதுவா இருந்தாலும் என்னால மகாவை மறக்க முடியாது. மறக்க முடியும்னு எனக்கு தோணல. எதுக்காக மறக்கணும்? மகா நீங்க பெத்த பொண்ணு. ஒரு குழந்தைய சுமக்கிறப்ப எவ்வளவு கனவு இருக்கும், எவ்வளவு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியாதா? மகாவை நீங்க மறக்க கூடாது சத்யா. ஆனா எல்லாரும் என்ன மகாவை மறந்துருன்னு சொல்றாங்களே, என்னால எப்படி முடியும்? அவ என் கனவு, அவ என் உயிர். என்னால எப்படி மறக்க முடியும் சொல்லுங்க? அவங்க சொல்றதெல்லாம் தப்பு.
நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் சத்யா. மகாவை மறக்க வைக்க வரல. இந்த வலியும் வேதனையும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். தட்ஸ் ஆல். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இந்த பட்டன் இருக்குல்ல, உடனே பிரஸ் பண்ணுங்க.